Hi viewers, welcome back to my channel Cooking with Banu. இன்னைக்கு நம்ம எப்படி குயிக்கா ஈஸியா வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறதுங்கறத பார்க்கலாம். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். உப்பு தேவையான அளவு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, துருவின தேங்காய் 2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு அரை மணி நேரம் போல் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். இந்த மாதிரி வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக வெண்டைக்காய், 1 கப்பு தயிர், 5-6 பச்சை மிளகாய், எண்ணெய் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு, பச்சை மிளகாய் 2 மட்டும் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவைப்படும், அதனால் 2 வச்சுட்டு மற்றதெல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க. நான் முன்னாடி ரெசிபீஸில் சொன்ன மாதிரி எப்போ பச்சை மிளகாய் சேர்த்தாலும் நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறம் அரைச்சி சேர்த்தோன்னா காரமும் தெரியாது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வதக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசி, பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், துருவின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து ஒரு திருப்பிக்கலாங்க. இப்போ நம்ம தயிரை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாங்க. எல்லா தயிரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், நல்லா தண்ணியாக அடித்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் கையிலே கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சி வச்சுக்கோங்க, நல்லா மோர் மாதிரி. இல்லைன்னா மிக்சியில் ஒரு திருப்பினீங்கன்னா நல்லா கடைஞ்சி வருங்க. புளிச்ச மோர் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் காய் சேர்த்துக்கோங்க. காய் நீங்கள் வேறு காய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. வெள்ளை பூசணிக்காய் அந்த மாதிரில காய் இல்லாமல் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாங்க. வெண்டைக்காய் நல்லா அந்த பிசு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். அந்த பிசுன்னு இருக்கும் இல்லைங்களா, அது போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நான் உங்களுக்கு சொல்லலை முதல்ல, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம் அந்த வெண்டைக்காய் வதங்குற டைம் தாங்க, ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எல்லாமே ரெடியாக நம்ம அரைச்சி வச்சுட்டோம். அதனால் இந்த வெண்டைக்காய் வதங்குற டைம் தான், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. வீட்டில் தயிர் மட்டும் இருந்தால் போதுங்க, நீங்கள் காய் போடாமல் கூட செய்யலாம். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தயிரை இந்த மாதிரி மோராக அடித்து வச்சுக்கோங்க. எல்லாமே இதிலே சேர்த்துருக்கோம் நம்ம. ஸோ வெண்டைக்காய் வதங்கினதும் இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரே ஒரு கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம்.
ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். ஒரு 2-3 மினிட்ஸ் தாங்க பக்கத்துலேயே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம இறக்கிடணும். இது அதிக நேரம் பிடிக்காது, ரொம்ப கொதிச்சதுனாலும் நல்லா இருக்காதுங்க. அதனால் பக்கத்துலேயே இருந்து ஒரு 2 நிமிஷம் போல் இருந்து நிறுத்திடுங்க. இந்த மாதிரி நுரைச்சி வரணுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு நிறுத்திடலாம். ரொம்ப கொதிச்சதுன்னா நல்லா இருக்காதுங்க. இப்போ அவ்வளோதாங்க. குயிக்காக எப்படி ஈஸியாக மோர் குழம்பு வைக்கிறதுன்றதை பார்த்தோம். நிறைய பேருக்கு வந்து மோர் குழம்பு பிடிக்கும், ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்கும். இது ரொம்ப குயிக்காக ஈஸியான மெத்தடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாங்க. அப்புறம் ஆடி மாதத்துக்கே உண்டான ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு கருவாடு குழம்பு, கேழ்வரகு கூழ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.